நம்முடைய கட்சி என்பது ஒரு கட்டமைப்பு கொண்டிருக்கக்கூடிய கட்சி. எப்போ நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதோ நாம் நம்முடைய பணியை தொடங்கிட்டோம். பாகமுகர்கள் அமைச்சோம், பூத் கமிட்டி அமைச்சோம், ஒன்றிணைவும் வா என்ற தலைப்பில் கழக உறுப்பினர்களை சேர்க்கிற அந்த பணியை தொடங்கினோம். எஸ்ஐஆர் பணியை முடிச்சோம். அதற்கு பிறகு இளைஞரணி மண்டல மாநாடுகள் நடத்தணும், மகளிரணி மண்டல மாநாடுகள் நடத்தணும், பாகமுகர்களை எல்லாம் அழைத்து மண்டல மாநாடு நடத்தணும், ஒவ்வொரு தொகுதிக்கும் பொறுப்பாளர் நியமிச்சோம். இவ்வளவு பணிகளையும் செஞ்சு ஏன் நாம் ஆட்சிக்கு வர முடியல? ஆனா எந்த பணியும் செய்யாம வாக்காளர்கள் சந்திக்கல, பாகமுகர்கள் நியமிக்கல, பூத் ஏஜென்ட் அமைக்கல, இன்னும் சொல்லணும்னா கவுண்டிங் ஏஜென்ட் கூட பல இடங்கள் நியமிக்கல. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அது தவறு இல்லை. ஆனால் அது என்ன நடந்திருக்கு? சோசியல் மீடியா. ஆக சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் சொல்லக்கூடிய அதை பயன்படுத்தி ரொம்ப சுலபமாக சிறு பிள்ளைகளை, குழந்தைகளை பிரச்சாரம் செய்ய வச்சு அவர்களை அவருடைய பேரன்கள், அவருடைய தாத்தாக்களை, அப்பாக்களை, அம்மாக்களை, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இடத்துல அந்த குழந்தைகள் மூலமாக பிரச்சாரங்களை நடத்தி ஒரு திட்டமிட்டு பணி நடந்து முடிந்திருக்கு. ஆக அது நம்முடைய கணக்கு தெரியாமல் போய்விட்டது. ஆனால் இனிமேல் நாம் விஷாலாக இருந்து அதையும் முறியடிக்கக்கூடிய வகையில் அந்த பணியை நாம் நிறைவேற்றுவதற்கு திட்டங்கள் எல்லாம் தீட்டி இருக்கிறோம்.